இப்போ ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, இந்த ஒரு பட்ஜெட் அறிவிச்சாச்சு, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. அதுலேருந்து 30% எங்கே போகும்னா அந்த அமைச்சருக்கு, அந்த அமைச்சர் மூலமாக கட்சிக்கு போவோம். ஸ்டாலின் ஐயாவுக்கு போவோம். அவங்க ஏன் கட்சிக்கு போவோம், குச்சிக்கு போவோம், ஸ்டாலின் ஐயாவுக்கு போவோம். இது நடந்துக்கிட்டு இருக்கு. பல காலமாக பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா, எந்த ஒரு திட்டம் அறிவிச்சாலும் அதில் ஒரு 30% அது அந்த அமைச்சருக்கு போயிடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்பொழுது ஒரு 1000 ரூபா இந்த திட்டத்துக்கு கொடுக்குறேன். ஒரு பாலம் போடுறதுக்கு 1000 ரூபாங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 ரூபாயில் 300 ரூபா எங்கே போகணுங்களே, அந்த அமைச்சரே எடுத்துக்கிடுவார். அந்த அமைச்சர் எங்கே கொடுக்க போகிறார்? அவருக்கு தேவையான எடுத்துக்கிட்டு கட்சி நிதி அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை திமுகவுடைய மேல் எடுத்து கொடுக்கணும். ஸ்டாலின் ஐயாவுக்கு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இதில் 300 ரூபா போயிட்டா பாக்கி 700 ரூபா இருக்கும். 700 ரூபா வச்சுட்டு ஒரு அளவு பாலம் கட்டணும்னு வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, 700 ரூபா நேரம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும், TWD டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அதை டெண்டர் விடுவாங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, யாரெல்லாம் டெண்டர் ஃபைல் பண்ணி டெண்டர் போடுவாங்க. அந்த டெண்டர் ஒரு ஆள் எடுக்க வருவாங்க. இல்லை, டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு 500 ரூபா உனக்கு தரேன். 500 ரூபாய்க்கு நீ டெண்டர் எடுத்து ஒரு 500 ரூபா முடிஞ்சு போச்சு. பாக்கி ஒரு 200 ரூபா துண்டா நிற்கும். அந்த துண்டா நிற்கிறது அங்கே உள்ள பெரிய தள்ளக்கட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு, சரி 500 ரூபா வச்சு அந்த 500 ரூபா எடுத்து போன அந்த டெண்டர் எடுத்த ஆள் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாப்புல, இங்கேருந்து எடுத்து போயிட்டு இதே என்ன கத்தையாக கொடுப்பானா ஒத்தையாக கொடுத்துக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அந்த 500 ரூபாயில் ஜல்லி வாங்குவார். 2ஆம் தர ஜல்லியாக வாங்குவார். அவருக்கு வேணும், லாபம் வேணும்ல, அவரும் பாவம் தானே. அதுக்கு பிறகு 2ஆம் தரத்தில் கம்பிகள் வாங்குவார். அதே மாதிரி எல்லாத்துலேயும் லோ குவாலிட்டியில் பொருட்களை வாங்கி அவர் ஒரு 300 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துருவாப்புல இந்த பாலத்தை. பாக்கி அவர் ஒரு 200 ரூபாய்க்கு லாபம் எடுத்துவாப்புல. இப்போது இந்த மொத்த பாலம் எவ்வளோத்துக்கு போடப்பட்டிருக்கு? 1000 ரூபா ஒதுக்குன ஒரு பாலம் 300 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. பாக்கி 700 ரூபா எங்கே போச்சு? எல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க. இதுதான் ஊழல். இதைத்தான் விஜய் சொல்றாரு. இந்த ஊழலை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே என்ன கிடைச்சிடும்? ஒரு மிகப்பெரிய திட்டம் 1000 ரூபாய்க்கு பாலம் மூட்டுறாங்கப்பா, சூப்பரா. இப்ப தெரியுதா எப்படி ஊழல் நடக்குதுன்னு? இதைத்தான் விஜய் சொல்றாரு. 30% டாக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. 30% டாக்ஸ் நேரடியாக ஸ்டாலின் குடும்பத்தையே போதும் டாப்ல.